நண்பர்களே வணக்கம். இங்கே பாருங்களேன், நாங்கள் கத்திரிக்காய் அறுத்துட்ருந்தோம். அப்போ எங்களுக்கு எப்பயுமே நான் 2 கத்திரிக்காய் ஓட்டி இருக்கிறதான் பார்த்துனுங்கிறேன். ஆனால் இந்த டைம் அறுக்கும்போது பாருங்கள் 3 கத்திரிக்காய் ஓட்டி இருக்கிறது இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம். நாங்கள் எப்பயும் நானும் இவ்வளோ நாள் கத்திரிக்காய் அறுத்துருக்குறோம். 2 கத்திரிக்காய் ஓட்டி இருக்கிறத தான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ பாருங்களேன் 3 கத்திரிக்காய் அப்படி ஒட்டி இருக்குது. நாமம் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அதுவும் அப்போ எப்படின்னு உங்களுக்கு எப்படிலாம் எடுத்துக்கணும்னு தோண்டா அப்படி எடுத்துக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது 3 கத்திரிக்காய் ஒட்டி இருக்கிறத பார்த்தா தான். அதே பாருங்கள், திரும்பவும் நாங்கள் கத்திரிக்காய் தான் அறுத்து கொட்டியிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு நல்ல காய்களெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு, ஒரு ரொம்ப சொத்தையெல்லாம் இல்லை, அக்னி கரைசல் கொடுத்ததுக்கு பின்னாடி எங்கேயாவது 1-2 கத்திரிக்காய் தான் சொத்தை கத்திரிக்காய் இருக்குது. அதனால எங்களுக்கு எதுவும் நஷ்டம் இல்லை. இப்படி தான் இருக்குது, ரொம்ப சொத்தையாகவும் இல்லை. இந்த கோணக்காய் மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அது 1-2 தான், அதாவது 1 கிலோ 2 கிலோ டேமேஜ் சொத்தையாக இருக்க தவிர மற்றபடிக்கு இல்லை. அக்னி கரைசல் நல்லா கேட்குதுங்க. நாங்கள் ஒரு 2-3 டைம் அக்னி கரைசல் கொடுத்த பின்னாடி நோ சொத்தை கத்திரிக்காய். பெஸ்ட் இயற்கை மருத்துவம், அது இயற்கை மருந்தில் விளையிற காய். பார்க்குறீங்களே, பார்க்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. தங்கம் கத்திரிக்காய் மெரிக்கூடாது, இறங்கு. பாருங்கள், கேமரா கொஞ்சம் கிளியரன்ஸாக இல்லை, அதனால உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நல்லாவே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் அது அப்படியே இருங்க. மிளகா இருக்குதுன்னு நினைக்கிறேன். மிளகா எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, கையில் இருக்கான்னு தெரியல. மிளகா எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். மிளகாயும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் மார்க்கெட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நின்னா அங்கேயும் மார்க்கெட்டில் மிளகா வருதான். மிளகா வந்தாலும் எங்கள் மிளகா ரொம்ப ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்களாம். ஏன்னா அது இயற்கை மருந்தில் விளைஞ்ச காய் இல்லைங்களா, அதனால அந்த மிளகாயை விட இது இன்னும் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அது கீழே கையில் வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.